கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரிடமும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் உங்களை கேட்க ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் நற்கிரியைகள், உங்களுடைய நற்கிரியைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய நற்கிரியைகள் மனிதருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறதா, பிரகாசிக்கிறதா? அது எப்படி இருக்கிறது உங்களுடைய நற்கிரியைகள்? இதை தேவன் உங்களிடத்தில் கேட்க ஆவலாக உள்ளார். நம்மள நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கிறோமா, இல்லை துக்கிரியைகள் செய்கிறவர்களா இருக்கிறோமா? நற்கிரியைகள் செய்பவர்களா இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நேற்று தினம் பார்த்தது போல தேவன் தமது ஜீவனாலும் அவருடைய சமாதானத்தாலும் நம்மளை நிரப்பி இருக்கிறார். எதுக்காக? நற்கிரியைகள் செய்வதற்காக. நம்ம உலகத்தின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய கிரியைகளை நம்ம செய்ய வேண்டும். இது ஒரு ரிலே ரேஸ். அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. தேவன் உலகத்திலே செய்து விட்டு சென்ற காரியங்களை தொடர்ந்து செய்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கலாம். விசுவாசிகளால் செய்யும் காரியங்கள் சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? நான் செய்த காரியங்களுக்கும் கிரியைகளுக்கும் மேலான கிரியைகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகள். உண்மையிலே தேவனை விசுவாசிக்கும் விசுவாசம் நம்மகிட்ட இருக்கிறதா? எல்லா ஆலயத்துக்கு போகிறோம், ஓரம் பயிர் படிக்கிறோம், எல்லாமே ரைட், ஓகே, தப்பவே கிடையாது. நான் அதை தவறுனே சொல்ல வரவில்லை. ஆனாலும் விசுவாசம் என்பது வேற காரியம். தேவன், அதாவது இன்னைக்கு என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் விசுவாசம் தேவன் மேலே உண்டு அப்படின்னு நம்ம நிற்கிறோமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்க்குறோம். அக்னி சூளையில் போடும் போது அவங்க சொன்னாங்க, நாங்களும் தேவனை பணிஞ்சு கொள்ள முடியாதியா, நாங்கள் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்படி நிலை நிற்கும்பொழுது அவங்க நடந்த விடுதலையை பார்க்கிறோம். தானியேல் பார்க்கிறோம். தானியேல் அதிகாரமே அதுதான். தானியேல் அதிகாரமே விசுவாசத்தின் அதிகாரம். விசுவாசத்தால் எப்படி அவங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தார்கள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ தேவன் மேலே கொண்டு விசுவாசம் நமக்கு எங்கே இருக்கிறது? ஆனால் தான் பாருங்க, மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை. அப்போ நம்ம பிதா பரலோகத்தில் இருக்கிறார். தேவனானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம்னா உங்கள் வெளிச்சம் வந்துவிட்டது. இன்னைக்கோ நாளைக்கோ வரப்போகிறது கிடையாது. ஏற்கனவே உங்கள் வெளிச்சம் உங்களிடத்தில் வந்துவிட்டது. அதாவது எடுத்து பயன்படுத்தணும். வீட்டில் கரண்ட் இருக்குது, சுவிட்சை போட்டால் தான் லைட் எரியும். சுவிட்சே போடாமல் ஐயோ லைட் இல்லை, கரண்ட் இல்லைன்னா இருக்க கரண்ட்டை நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட விடப்பட்டு இருக்கிறது. அதே தான் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த பிரகாசிக்கிற ஒளியை மெய்யான தெய்வ ஒளி நம்ம படிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தெய்வ ஒளி அப்படின்னு படிக்கிறோம் நம்ம. அப்போ நீங்களும் அதே மனிதர் தான். எந்த மனிதனும்னாலும் அந்த மனிதர் நீங்களும் அவர் தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்போ அந்த ஒளியை எப்படி எழுப்பி பிரகாசிக்கும் ஒளி வந்தது? கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஏசாயா 60 படிக்கிறோம். உதிக்கிற உன் ஒளி எடுத்திருக்கு, ராஜாக்களும் பிரபுக்களும் வருவாங்கன்னு படிக்கிறோம் நம்ம. அப்போ அது நடக்க வேண்டும். அதெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் நடக்கணும். ஆனால் தான் பாருங்க, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. யாருக்கு முன்பாக? உலக மக்களுக்கு முன்பாக, தேவனை அறியாத மக்களுக்கு முன்பாக. நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்க போறீங்க. அப்போ தேவ ஒளி உங்களோட பிரகாசிக்கிற தேவ ஒளி மூலமாக தேவனை அறிந்து கொள்ளும் அறிவில் அவங்க வளரப்போகிறாங்க. அப்போ தேவனுடைய ஒளியை நீங்க உலகத்துக்கு கொண்டு செல்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த வசனத்தை திருப்பி படிக்கிறேன். இப்பொழுதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா மகிமைப்படும்படியாக. அப்ப தேவனுடைய நற்கிரியைகள்லாம் நீங்க நிரம்பி இருக்கிறீங்களா? நீங்க நிரம்பி இருக்கிறீங்க, உண்மைதான். அதை புரிந்து கொள்ளாதான் அவ்வளவு போராட்டங்கள். தேவனுடைய நற்கிரியைகள் செய்வதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை ஊதி உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அப்ப நற்கிரியைகள் செய்வதற்காக அழைக்கப்பட்ட நீங்க என்ன கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறோம்? நமது கையின் கிரியைகள், எண்ணத்தின் காரியங்கள், மனதின் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நம்மளை நாமே ஆராய்ந்து அறிவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிமனை பரலோக பிதாவே, கர்த்தாவே,
நற்கிரியைகள் செய்வதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் நற்கிரியைகள் மூலமாக நாங்கள் செய்யும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்கிரியைகள் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்பதை உணர்ந்து அதன்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மது நற்கிரியைகளை செய்து தகப்பனே உம்மில் பலப்பட, உம்மது அழைப்பை தெரிந்து கொள்ள, உமது திட்டத்திலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் இருக்கும் இடத்திலே, இருக்கும் ஊரிலே, இருக்கும் அந்த தெருவிலே, இருக்கும் பட்டணத்திலே தகப்பனே அநேக உண்மை அறியாத மக்களுக்கு முன்பாக உம்மது ஒளியை பிரகாசிப்பவர்களாக நீர் அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அழைப்பை தெரிந்து கொள்ள அதன்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.